ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதிர்காலத்தில் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வார்த்தைகளை எப்படி பேசுறது இங்கிலீஷில் அப்படின்னு கற்றுக்கணும். வில் பி வாக்கிங், நடந்து கொண்டிருப்பேன். அதாவது நாளைக்கு நான் நடந்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வில் பி வாக்கிங் அப்படின்னா நடந்து கொண்டிருப்பேன். வில் பி டாக்கிங், பேசிக்கொண்டிருப்பேன். வில் பி ஸ்டடியிங், கற்றுக்கொண்டிருப்பேன், இல்லை படித்துக் கொண்டிருப்பேன். வில் பி ரன்னிங், ஓடிக்கொண்டிருப்பேன். வில் பி ரைட்டிங், எழுதி கொண்டிருப்பேன். வில் பி ஈட்டிங், உண்டு கொண்டிருப்பேன். வில் பி ஸ்லீப்பிங், உறங்கிக் கொண்டிருப்பேன். அதே போல இந்த டைமை குறிக்கிற, இது நேரத்தை குறிக்கிற சில வார்த்தைகள். டே ஆஃப்டர் டுமாரோ, டுமாரோனா நாளை அப்படின்னு பார்த்தோம் நம்ம. ஆஃப்டர்னா அப்புறம், அப்போ நாளைக்கு அப்புறம் என்னது, நாளை மறுநாள். ஸோ டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்னா நாளை மறுநாள். நெக்ஸ்ட் மந்த், மந்த்னா மாதம்னு பார்த்தோம், ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தோம். நெக்ஸ்ட் அப்படின்னா அடுத்த அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் மந்த்னா அடுத்த மாதம். இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சென்டென்ஸ்ல பேசுறது அப்படின்னு பார்க்கலாம். ரிதேஷ் will be walking next month. My mother will be writing next week. They will be talking next month. He will be walking next week. We will be eating day after tomorrow. She will be sleeping tomorrow. Our uncles will be running next week. Your father will be talking tomorrow. இது எல்லாமே இப்போ நம்ம கற்றுக்கிட்ட வார்த்தைகள் தான், ஏற்கனவே தெரிஞ்ச வார்த்தைகள் தான். அதனால உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத ஒரு இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. யோசிச்சு முடிச்சுட்டு ப்ளே பண்ணுங்க. நான் தமிழில் அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன், உங்களுக்கு அதே அர்த்தம் வந்திருக்கா பாருங்க. ஓகே, இப்போ நான் தமிழில் அர்த்தம் சொல்ல போகிறேன். ரிதேஷ் அடுத்த மாதம் நடந்து கொண்டிருப்பான். என்னுடைய அம்மா அடுத்த வாரம் எழுதி கொண்டிருப்பாள். இல்லை எழுதுவாள்ன்ற மாதிரி தான் அர்த்தமும் வரும். நம்ம இதில் பேசும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய இதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அவர்கள் அடுத்த மாதம் பேசிக்கொண்டிருப்பார்கள். அவன் அடுத்த வாரம் நடந்து கொண்டிருப்பான். நாம் நாளை மறுநாள் சாப்பிட்டுக் கொண்டிருப்போம். அவள் நாளை தூங்கிக் கொண்டிருப்பாள். நமது மாமாக்கள் அடுத்த வாரம் ஓடிக்கொண்டிருப்பார்கள். உன்னுடைய அப்பா நாளை பேசிக்கொண்டிருப்பார். இதே அர்த்தம் தான் உங்களுக்கும் புரிஞ்சது அப்படின்னாக்கா வெரி குட். இப்போ இதுல ஏதாவது டிஃப்ரெண்டா கவனிச்சிங்களா? நீங்க நம்ம முன்னாடி கத்துக்கிட்ட வீடியோஸ் கவனிச்சிங்களான்னு திருப்பி ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு யோசிங்க, என்ன வித்தியாசமா இருக்குன்னு நான் சொல்றேன். ஓகே, இப்போ என்ன வித்தியாசமா இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம எதிர்காலத்தில் நடக்க போகுது, ஆனா நடந்துட்டு இருக்கும் போது அப்படின்றத எப்படி சொல்றதுன்றது வில் பி அப்படிங்கிறத வெர்புக்கு முன்னாடி ஆட் பண்ணிப்போம். வில் பி வாக்கிங், வில் பி ரைட்டிங், வில் பி ஈட்டிங். முன்னாடி வில் ஈட்னு சொன்னோம், இது வில் பி ஈட்டிங். ஸோ வில் பி சப்போர்ட்டிங் வெர்புன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வில் பி அப்படிங்கிறதா சப்போர்ட்டிங். அண்ட் வெர்பு பக்கத்தில் ஐஎன்ஜி சேர்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி வில் பின்னு போட்டு வெர்பு பக்கத்தில் ஐஎன்ஜி சேர்த்தாக்க எதிர்காலத்தில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு செயலை பற்றி பேசுறதுக்கு அப்படிதான் நம்ம இங்கிலீஷில் பேசுவோம். இங்கிலீஷில் பேசின அந்த பார்ட்டை திருப்பி நிறைய தரம் கேளுங்க. கேட்க தான் பதிவு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.